வந்தா நின்னா பார்த்தா ரீபீட்டு அவ பார்க்கும்போது எல்லாம் உள்ள பீட்டு கத்துச்சா வரல என்ன சொல்ற என்ன சார் என்ன சொன்னீங்க கத்துச்சா இல்ல கத்திஜா அப்பதான் பேரை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரியும். ஆம்பளையாலையும் தாலாட்டு பாட முடியும். இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தை இல்ல தெரிஞ்சிக்க அப்ப வாழ்க்கைன்னு புரிஞ்சிக்க மானே மானே உறவன நினைச்சேனே. நம்ம அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஜானர்லயுமே பாட்டு கேட்டிருப்பாங்க, விதவிதமா பாட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா எதுவா இருக்கும் முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாட்டுப்புற இசை தாங்க. அதுக்கு ஆடாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த விதத்துல இப்ப மட்டும் இல்லாம அப்பதுல இருந்து இப்ப வரைக்குமே கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு நம்ம ஆனழகன் அந்தோணி ஐயா சார். அதையும் அவர் தான் சொல்ல சொன்னாரு. நம்ம பக்கத்துல உட்கார்ந்து ஒரு வணக்கம் சொல்லிடுவோம். வணக்கம் சினி வின்னர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அந்தோணிதாசன். எப்படி நீங்க இதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு? வேற வழி இல்லாம இந்த இதுக்குள்ள வந்தீங்களா இல்ல பிடிச்சு வந்தீங்களா? என்னுடைய வறுமைதான் இந்த பெருமையை நோக்கி என்னை நகர்த்திட்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஓட ஆரம்பிக்க போகும்போது வறுமை என்னை சின்ன பிடியில வச்சிருந்துச்சு. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா, நான் 4 பேரு தான். இந்த வறுமை என்னை பெருமையை நோக்கி நகர்த்தி இப்ப எப்படி கொண்டு வந்திருக்குன்னா, இன்னும் கடமைகள் நம்மளை சார்ந்தவங்க மட்டும் இல்லாம நம்மள மாதிரி கலையை நேசிக்கிறவங்க, கலை திறமையோட வர்ற கலைஞர்கள் இவங்களையும் வெளியில எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியை நோக்கி அடுத்தடுத்து சுமைகளை கூட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறேன். சுகமான சுமைகளாக. இதுல உங்களோட கனவு மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட கனவையும் நீங்க ரொம்ப அழகா நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. மந்தல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன், உங்க கையில ஒரு மண்டவோட ஆடிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா இல்ல சீக்கிரட்டா தான் இருக்குங்களா? சீக்கிரட்ல ஒண்ணு இல்ல. ஆடாதடா மணிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவே மணிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்தா ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி போட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். நம்ம இப்படித்தான் லாஸ்ட்ல ஆக போறோம். நம்ம எலும்பு கூட தான் போக போறோம். மண்ணோட மண்ணா மக்கி போக போறோம். வாழ்ற வரைக்கும் நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளை சார்ந்தவங்களையும் நம்மளை சுத்தி இருக்கிறோம் நல்லா இருக்க வைப்போமே அப்படின்னு நினைக்கிறதுக்காக அப்பப்ப நம்ம இதாண்ட கடைசி கதி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு, பத்திரமா பாத்துக்க, உன்னே நீ பத்திரமா பாத்துக்க அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறது. உண்மையாவே வேற லெவல் சீசர் சொல்லணும்னா பாடிய முதல் பாடல் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஆமா, இயேசு பாலன் பிறந்தார் மாட்டு தொழுவத்திலே, இதான் நான் ஃபர்ஸ்ட் எழுதி பாடிய பாடல். அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குங்களா? ஏன் இயேசு பத்தி பாடி இருக்கீங்க? ஆமா, கண்டிப்பா காரணம் இருக்கும். என்ன காரணம் இருக்கும்னா, இப்ப சர்ச்சில் கிறிஸ்துமஸ் நேரத்துல ஒரு வீட்டுல இருந்து குடும்பமா பாடுவாங்க. அப்படி பாடும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு வருஷம் ஒரு பாட்டு பண்ணணுமே அப்படின்னு துடிப்போட நம்ம குடும்பத்துக்கு சார்பாக பண்ணணும் அப்படின்னு நான் ஏதாச்சும் யோசிச்சு எழுத ஆரம்பிச்சதுதான் இந்த மாதிரி சினிமா பாடல்களை மாத்தி இயேசு பாடலா மாத்தி பாட ஆரம்பிச்சது. அப்படியே எழுதி பாடிக்கிட்டு இருந்த எனக்கு தான் கலைக்குள்ள நுழைஞ்ச உடனே மாவட்டமா பயணம் செஞ்சு எங்க கலை நிகழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப அந்தந்த மாவட்டங்களை கேட்பாங்க, அந்த ஊர்ல வாழ்ற மனிதர்களை பத்தி, வாழ்ந்த மனிதர்களை பத்தி, வளர போற மனிதர்களை பத்தி எல்லாம் பாட சொல்லுவாங்க. அப்ப எழுதுன அந்த ஒரு அனுபவம் தான். அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம சொந்தமா பாட்டு எழுதக்கூடாது? அதுதான் ஆத்தோர அஞ்சலையே அந்த கேசட் பேரு. அதுல உள்ள ஒரு பாட்டு தான் ஓடக்கர ஓரத்துல, என்னுடைய 19 வயசுல நான் பண்ண பாட்டு. இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாவும் அறிமுகப்படுத்திய பாடல் அந்த பாடல். அந்த பாடல் அப்படியே கேட்டுருவோமா? வந்தேனுன்னா வாரேனும் நாளா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா, உடக்கர ஓரத்தில உனக்காக காத்து இருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே நிக்க வேணும். உடக்கர ஓரத்தில உனக்காக காத்து இருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே நிக்க வேணும். கண்டிப்பா எல்லாருமே நிறைய விஷயத்தை கடந்து வந்திருப்போம். அதுல முக்கியமான விஷயம் என்ன கடந்து வந்திருப்போம் அப்படின்னு அவமானம். தூங்கினாலுமே கண்மணி அது வந்துட்டு போகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு? தரைக்கலையில இருந்து மக்களை நேரடியா சந்திக்கும் போது நான் நடுவில் இருந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருப்பேன். சுத்தி 1000 பேர் இருப்பாங்க. அப்ப படாத அவமானங்கள் கிடையாது. அதை தாண்டி இங்க வந்துட்டோம். இது இங்க எனக்கு பெரிய அவமானங்களா தெரியல. ஆனா மனசு கொஞ்சம் வலிக்கும். ஒரு சில படங்கள்லாம் பாடிட்டு ஆடியோ ரிலீஸுக்கு போய் அங்க அழைப்பு கொடுத்துருப்பாங்க, போவோம், ஸ்டேஜ்ல கூட ஏத்த மாட்டாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மனசு வலிக்கும். தாரத்தப்பட்ட படம் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அங்க என்னோட ஷூட்டிங்க்கு வந்திருந்த ஒரு 20 பேரை கூட்டிக்கிட்டு நான் தியேட்டருக்கு போயிட்டேன்.
தேட்டருக்கு இந்த படத்துல அந்த பாட்டு பாடியிருக்கேன் வந்து பாருங்க அப்படின்னு என் படத்துக்கு அந்த பாட்டுக்காகவே வந்துட்டாங்க. வந்தா அந்த படத்துல என் வாய்ஸ் கிடையாது. இப்ப எனக்கு நிறைய அவமானங்கள் இது மாதிரி தாங்கினதுனால எனக்கு பெருசா தெரியல. சில வெளியில சொல்ல முடியாது யார் ஆள் நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம், திருப்பி திருப்பி நம்ம அவங்கள தான் பயணிக்கணும். ஐயா நிறைய இசையமைப்பாளர் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க. என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் திட்டு வாங்கியிருக்கீங்களா? ரொம்ப சிரமமா போனது உண்டுங்களா? இதுல வந்து ஒருத்தட்டும் ஒன்னொன்னு இருக்கும், அதை புரிஞ்சிக்காம ஏன்னா நான் ஒரு மியூசிக் கம்போசர். நான் கம்போஸ் பண்ண இன்னொருத்தவங்க பாட வைக்கும்போது ஒரு சில இடங்கள் கிடைக்கிறேன்னா எனக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கும் அது எனக்கு தெரியும். அந்த அந்த இதில் தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்க்க போகும்போது என்னை வளர்த்து விட்ட எல்லா இசையமைப்பாளர்களுமே உண்மையிலே கடவுளுக்கு சமம். என்கிட்ட இருந்து எப்படி வாங்க முடியும், எதை வாங்கணும், எப்படி வாங்கலான்னு நுட்பம் தெரிஞ்சவங்க. என் மேலே இது வரைக்கும் எல்லாருமே அன்பாக தான் வழி நடத்திருக்கிறாங்க. கடினமா யாரும் வந்து என்னையும் அப்படி இது பண்ணதில்லை. அந்த அளவுக்கு கடவுள் என்னையும் வச்சதில்லை. அவங்க கேட்கறது 11 வரைக்கும் நான் கொடுத்து தான் வந்திருக்கிறேன். கஷ்டங்கள் இருக்கும். என்ன இப்போ தமிழ் பாட்டு பாடும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் பாடிடுவோம். இப்போ அதர் லாங்குவேஜ் பாட போகும்போது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் பாட போகும்போது ஒரு சாங் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். ப்ரொனன்சியேஷன் வாயில் வந்து எனக்கு தமிழ்லேயே வந்து இந்த அடிய பாட்டு பாடும்போது கூட அடிய இவளே என் வாழ்க்கை, ஐயோ வாழ்க்கையில வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதே நம்ம மலையாளம், தெலுங்கு, கன்னடல பாட போகும்போது ரொம்ப ஒரு வார்த்தைக்கு இடையில சிக்கலா இருக்கும். நான் பாடின பாட்டு எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அங்க உள்ள அந்த ஸ்லாங் பேசுறவங்களே பாட கஷ்டமா இருக்க பாட்டு தான் எனக்கு கிடைச்சது எல்லாமே. அதனால இன்னும் மெருகத்துங்க, வளர்த்து விடுங்க, செதுக்குங்க அப்படின்னு வேண்டிக்கிறேன். சூப்பர் சூப்பர். நீங்க பாடினதுல நான் இந்த பாட்டு பாடியிருக்கேன். இந்த பாட்டு பாடினதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா நீங்க வந்து எந்த பாட்டு நீங்க சொல்றீங்க? ஆம்பளையாலையும் தாலாட்டு பாட முடியும் அப்படின்னு நான் செதுக்கின பாட்டு தான் அந்த பாட்டு. இந்த பாட்டை எழுதினவர் வந்து திரைப்பட பாடலாசிரியர் மோகன்ராஜ் எழுதியிருந்தாரு. இந்த பல்லவி டியூன் வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி வட்டாரத்தில் உள்ள அங்கே உள்ள அந்த பெண்கள் பாடக்கூடிய வழக்கு சொல்லு. பல உருண்டு வர உதிரமும் தண்ணி வர தூங்குடா என் மகனே தொட்டில் கட்டும் திருமகனே அப்படின்னு ஒரு டியூன் பாடினாங்க. வார்த்தை எனக்கு சரியா ஆகல, ஆனா அந்த டியூன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சுதான் இந்த தாலாட்டை பண்ணினேன். அப்பனோட பாசத்தை அப்பனாகி தெரிஞ்சுப்ப, வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவ அப்பனடா, கோபத்துல பாசத்தை காட்டுறவ அப்பனடா, இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தை இல்ல தெரிஞ்சிக்க, அப்ப வாழ்க்கைன்னு புரிஞ்சிக்க. மனைவி எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? சினிமாவுக்காக ஒரு 2-3 வருஷம் இது பண்ணா கூட ஒரு பர்டிகுலரா ஒரு 20 வருஷம் எந்த நாளும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தொழிலுக்கு ஒன்னாதான் போவோம். இதோட 16 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன். குடும்ப பொறுப்பை எடுத்து அந்த மனைவியோடைய வழிநடத்துதல் சரியா இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு குடும்ப தலைவனா அந்த இடத்துல உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க, சினிமாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இது. இதுல இருந்துகிட்டு அடுத்தடுத்த சாதனைகளும் நிகழ்த்திக்கிட்டு எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான இத்தனை ஒரு 10-15 குடும்பம் 20 குடும்பத்தை கட்டி இழுத்துக்கிட்டு நான் போறேன் அப்படின்னா என் மனைவி இருக்கிற தைரியம் சரிங்களா. அவங்க இல்லைன்னா நான் சும்மா ஒரு மண்ணு மாதிரி. ஒரு பாடல் ஆசிரியரா சினிமாக்குள்ள வராம இருந்திருந்தீங்கன்னா என்னவா இருந்திருப்பீங்க? கோயில ஒருத்தர் படிக்காத ஒரு மனுஷன் மணி அடிச்சுட்டே இருந்தாரா. ஃபாதர் திடீர்னு மாறிட்டாராம். ஃபாதர் மாதிரி படிச்ச ஃபாதர் வந்துட்டாரு அந்த சர்ச்சுக்கு. வந்தவொடனே அவர் வந்து அந்த கையோட எல்லா மேலே படிச்சவங்களுக்கு தான் இங்க வேலை, படிக்காதவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைன்னு எல்லாத்தையும் விரட்டி விட்டாரு. ஒரு பல வருஷமா அங்கேயே மணி அடிச்சாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல. பக்கத்துல இருந்த டவுன்ல இருந்த ஒரு ஹோட்டல்ல போய் அப்படியே சர்வரா வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெரிய ஆளாகி ஹோட்டல் முதலாளி ஆகி பல பிராஞ்சு கட்டி பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு. அந்த இன்டர்வியூல வந்து இந்த மாதிரி இப்போ உட்காந்து பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க படிக்காம இருந்துகிட்டே இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீங்களே, யூனியனுக்கே தலைவர் ஆயிருக்கீங்களே, படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்கன்னு அவர் சொன்னாரா. நான் கோயில மணி ஆட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். ஆரம்பத்தில இருந்தே வந்து மக்களை சந்தோஷப்படுத்துற அந்த நாட்டுப்புற கலையில தான் இருந்தேன். கரகாட்டத்திலேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 ரசிகர் மன்றங்கள் இருக்கு. அப்பவே அப்படி ஒரு இருந்தேன். நான் சினிமாவுக்கு வராம இருந்தாலும் கலைத்துறையில தான் இருந்திருப்பேன். மக்களை சந்தோஷப்படுத்தி தான் இருந்திருப்பேன். ஏன்னா இப்ப உலகம் பாக்குற அந்தோனிதாசனாக்கா ஊர் பாக்குற அந்தோனிதாசனா இருந்திருப்பேன். அவ்வளவுதான். பெரிய இதுவும் கிடையாது. நம்மளுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து சாப்பாடு போட்டு லைட்டு கட்டி நம்மள அந்த அளவுக்கு இரவு ஃபுல்லா நம்மளை உட்கார வச்சு ரசிக்கிறாங்க, நம்மளை நிகழ்ச்சி பண்ண வச்சு ரசிக்கிறாங்கன்னா அவங்க 1008 பிரச்சனையோட வந்திருப்பாங்க. எல்லாருடைய மனநிலையவும் மாத்தி ஒரே சைடு நம்ம கலையை வந்து அடுத்தவங்கள்ட்ட கடத்துறதுக்கு பேரு தான் அது. அந்த வகையில நான் சினிமாவுக்கு வராம இருந்திருந்தாலும் நான் கலைஞனாதான் இருந்திருப்பேன். என்ன ஃபோக் மார்லி, எதனால இந்த பேர் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து நேஷனலை யோசிக்காம இன்டர்நேஷனல் யோசிச்சேன். அங்க போன பாப் மார்லி அப்படின்னு போட்டா என் ஃபோக் மார்லி என் பேர் வந்துடும். வெளியில போனாலும் ஃபோக் மார்லிங்கன்னா டக்குன்னு ரீச் ஆகும். ஒரு கலைஞனோட கரம் பற்றி என் கலையை வளர்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல வாட் ஆர் யூ டாக்கிங் லேடி, என் ஸ்பீச்சை கொஞ்சம் கேளு, நான் முக்குலதான் கரடு மோரடான ஆளு,
நெஞ்சுக்குள்ள சேஃப்டி செஞ்சு உன்னை நானும் வச்சிருக்கேன், ஹார்ட்டுக்குள்ள சேஃப்டி செஞ்சு உன்னை நானும் வச்சிருக்கேன், ஒய்டி என்ன ஒய்டி என்ன ஒய்டி என்ன புரிஞ்சுக்காம இந்த டார்ச்சர் பண்ணுறியே அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது நம்மளுடைய பாரம்பரிய இசை கருவிகளையும் மேற்கத்திய இசை கருவிகளையும் ஒன்னா இணைச்சு நான் ஒரு ஃபோக் ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லிட்டில் கம் பேபி கிட்ட வந்தா ஹேபி குவைட்டான மாமா என்கிட்ட சவுட்டா பேசாத, சவுட்டா பேசாத, நீ கேண்டலவு காட்ட போட்டு சவுட்டால் காட்டாத. இப்படி ஒரு பாட்டு பண்ண போறேன். சொல்லுங்க. ஃபோக் மார்ல இல்ல, எது இருந்தாலும் பெரிய பிளான்ல தான் இருக்கீங்க. இப்போ இது நம்ம என்ன பிளான் பண்றீங்க? நான் என்னுடைய ஆத்தோரஞ்சலி கேசட், இந்த ஓடக்கரை ஓரத்துல பாடல சுமந்து அந்த கேசட்டை 50,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி அப்ப அந்த காலகட்டத்துல அந்த கேசட் பண்ணினேன். ஒரு இடத்துலயும் நான் போய் நிகழ்ச்சி நடத்தும் போது கரகாட்டத்துல மைக்கில் சொல்லி சொல்லி கூவி கூவி வித்து என் பாடல்களை போய் மக்கள்கிட்ட சேர்த்தேன். ஆனா எனக்கு கிடைச்ச முதல் கம்பெனியே வந்து சோனி. 25 பாட்டு. என்ன மாதிரி திறமைகளை வச்சுக்கிட்டு நிறைய பேர் கடைக்கோடி கிராமங்கள்ல எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு நீங்க யாரும் நினைக்க வேணாம். உங்க பாடலை கொண்டாந்து கொடுங்க, அதுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இவர் தான் பாட்டை எழுதினாரு அப்படின்னு உங்களை கொண்டு IPRSல போய் மெம்பர் ஆக்குற வரைக்கும் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கு. இதுல நிறைய பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு ரெக்கார்ட் லேபிளா வந்து நல்லபடியா வளர்ந்துகிட்டு இருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா ஃபோக் மாலி ரெக்கார்ட் சொல்ல போய் பாருங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்கோம். ஒரு சில பாடல்கள் வந்து பாடும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புறோம். டிபெண்டபிள் சாங் பாடுவோம். ஃபர்ஸ்ட் பாட்டை கேட்டேன். அப்பதான் விஜய் சேதுபதி அண்ணன் நடிக்கிறாரு அப்படிங்கறதும் தெரியும். தெரியிட்டு எனக்கு செம்ம ஜாலி. அப்படியே துருதுருப்பாயிட்டோம். அந்த நிவாசம் உள்ள போயிட்டு அப்படியே வந்தா நின்னா பார்த்தா ரீபீட்டு, அவ பார்க்கும்போது எல்லாம் உள்ள ஆப்பிட்டு கத்துச்சா என்ன சார் என்ன சொன்னீங்க? கத்துச்சா இல்ல கத்திஜா. எனக்கு அப்பதான் பேரை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரியும். அதான் இது ஒரு மறக்க முடியாத சம்பவம். நீங்க சினிமால முதல்ல பண்ண பாடல்? நான் பாடகனா முதல்ல வந்த படம் திண்டுக்கல் சாரதி. பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீனை போல. அது நான் பாடலாசிரியரா முதல்ல உருவான படம் ஜிகர்தண்டா. அதுக்கப்புறம் இசையமைப்பாளரா வந்து நான் முதல்ல அறிமுகமான படம் வந்து வைரி. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் 3 படம் இசையமைச்சேன். அதுல வந்து ஒண்ணு எம்ஜிஆர் மகன், இன்னொன்னு அம்பு நாடு 9 குப்பம், 3வது படம் வந்து குயிக்கோ, யோகி பாபு நடிச்சிருப்பாரு. எம்ஜிஆர் மேல சசிகுமார் சார் நடிச்சிருப்பாரு. சினிமாவில் நான் முதல் முறையா எழுதி இசையமைச்சு பாடின பாட்டு அந்த இடத்த பிடிக்கிறது வந்து உரியடின்னு ஒரு படம். சொக்க வச்ச பச்சை கீழே சுத்த விட்டு பார்த்தது என்ன, மொத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன, மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே, அடிமானே மானே உன்ன உறவன நினைச்சேனே, உன்னத்தானே நானே என் உசுருக்குள் ஒளிச்சேனே. அடுத்த பாடல் உங்க வாயால நான் பக்கத்துல இருந்து கேட்கணும் என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி நாட்டு. அதாவது நீங்க முதல் பாட்டு வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெண்மையா கேட்டீங்க. இப்ப வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மென்மையா கேக்குறீங்க. அவ்வளவுதான், மென்மையா கேக்குறீங்க. பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீனை போல சீண்டினாக்கா யாரும் நான் அலங்கா நல்லூர் கால வைகை மண்ணு சொல்லும் என் பேரை சொன்னா புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. என் வாழ்க்கையில சினிமாவுல வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் இறங்கி கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு நான் பார்த்து மிரண்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டு எடுத்த விதம் தான், அது வேற எங்கேயுமே போல. 130 அடி கிணறு, 70 அடியில ஓட்டை போட்டு அதுல வந்து பைப் வச்சு பிளாட்ஃபார்ம் போட்டு அது மேல மண்ணு கொட்டி அந்த மண்ணுக்கு மேல இந்த இது அடுப்பு மாதிரிலாம் செட் பண்ணி அவங்க அம்பிகா மேடம், அவங்க லட்சுமணன் அவங்க எல்லாம் உட்காந்து அந்த வடை சுடுறது, அதுக்குள்ள அந்த கல்லு பானை மாதிரிலாம் செட் பண்ணி அது கொஞ்சம் பெரிய கேள்வி, சுத்து கட்டி கேள்வி. நான் பண்ண மேல வந்து இது போட்டு மூடிடுவாங்க, கருப்பு படுதா போட்டு மூடிடுவாங்க. 2-3 சாட்டு டக்குன்னு முடிச்சுட்டு உடனே எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துருவோம். ரெஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். சூட்டு முடிஞ்சு போய் சட்டையை கழட்டினோம்னா அந்த 2 சைடும் அறுத்த மாதிரி இப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். பட்ட கஷ்டத்துக்கு வீண் போகல. ஜிகர்தண்டா மக்கள் எங்கேயே கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. இன்னையோட இன்டர்வியூ வந்து வேற லெவல்ல போச்சு. ரொம்ப அழகா அந்த மண்மனம் மாறாம ரொம்ப பெருமையா ரொம்ப அருமையா போச்சு. நன்றி ஃப்ரம் அகத்யா அண்ட் மிஸ்டர் ஃபோக் மார்லே.